பழனிசாமி இந்த தேர்தல்ல ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்னு சொல்லிருக்காரு. அவர் வாஷிங் மெஷின் கொடுக்குறேன்னு சொல்லிருக்கலாம். ஏன்னா அதுதான் சரியா இருந்திருக்கும். நீங்க எதிர்கட்சியில இருந்தீங்கன்னா உங்க மேல ஐடி ரைடு, சிபிஐ, இடி கேஸ் எல்லாம் வரும். டெல்லியில அதுக்கு பேர் ஐஸ். ஐடி, சிபிஐ, இடி. எதிர்கட்சியில இருந்தீங்கன்னா வழக்கு போடுவாங்க, மிரட்டுவாங்க. அதே ஆள் அடுத்த நாள் போய் பிஜேபியில சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா கூட்டணி வச்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, சுத்தமாயிருவாங்க. அடுத்த நாள் அந்த வாஷிங் மெஷின்குள்ள தூக்கி போட்டு ஒரு சுத்துவாங்க. அப்புறம் எந்த கேஸும் இருக்காது, எல்லாம் காணாம போயிடும். அதனால எடப்பாடி பழனிசாமி இந்த வாஷிங் மெஷின்குள்ள போயிட்டாரு. தன்னை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக இன்று அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய சந்தர்ப்பவாத கூட்டணி, தேர்தலுக்கு தேர்தல் மாறக்கூடிய கூட்டணி, தமிழ்நாட்டை பற்றி அக்கறை இல்லாத கூட்டணி, தமிழ் மக்களுக்கு தொடர்ந்து துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி, அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை கொடுக்கறது இல்ல, நம்ம பிள்ளைங்க படிக்க வேண்டிய பணத்தை கொடுக்கறது இல்ல, தமிழ்நாட்டுக்கு என்று எந்த திட்டத்தையும் செயல்படுத்துறது இல்ல. மெட்ரோ உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய இடத்துல மக்கள் தொகை பத்தாது, அதனால கொடுக்க முடியாதுங்கிறாங்க. ஆனா இதை விட கம்மியா மக்கள் தொகை இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் இதே மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் வட மாநிலங்களிலே தருகிறார்கள். எப்ப கட்டி முடிப்பாங்கன்னு யாருக்கும். அதனால அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். நம்ம பேசலாம், அடுத்த தலைமுறை பேசும், அடுத்த தலைமுறை பேசும். அதுக்கு பதிலா நம்ம நிறைய அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தவுடன் நம்மளே பல கல்லூரிகளை கட்டி முடித்தோம். அதனால அந்த கூட்டணி தமிழ்நாட்டிற்கு எதிரான கூட்டணி. அதனாலதான் நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் என்டிஏவிற்குமான போர் என்று சொல்லியிருக்கிறார்கள்.